வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் போர் நிறுத்தத்திற்கு பின் முதல் முறை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். மத்திய கிழக்கில் மீண்டும் போர் முகங்கள். ஈரான் இஸ்ரேல் மோதல் பதிலடி தாக்குதலை தவிருங்கள். நெதன்யாகுவிடம் டொனால்ட் ட்ரம்ப் நேரில் வலியுறுத்த திட்டம். அடையாளப்பூர்வமான பதிலடி வேண்டாம், வலுவான தாக்குதல் தேவை. ஈரானுக்கு எதிராக முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் நப்தாலி பெனட் அதிரடி முழக்கம். பச்சை கொடி காட்டப்பட்டதும் ஈரான் மீது அதிரடி தாக்குதல். இஸ்ரேலிய ராணுவ தளபதி இஜால் ஜமீர் அதிரடி அறிவிப்பு. போர் பதற்றம் உச்சம். இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு வீட்டிலே இருக்க அவசர உத்தரவு. உடனடியாக பதற்றத்தை தணியுங்கள். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஜெஃப் டே கூப்பர் அவசர வேண்டுகோள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த 2 மாதங்களாக நிலவி வந்த தற்காலிக அமைதி குலைந்து மீண்டும் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. எனினும் இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த 2 ஏவுகணைகளையும் நடுவானிலேயே வெற்றிகரமாக இடைமறித்து அளித்தன. இத்தாக்குதலால் உயிரிழப்புகளோ அல்லது பெரிய அளவிலான சேதங்களோ ஏற்படவில்லை என்று தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு இஸ்ரேல் வலுவான பதிலடி கொடுக்கும் என்று அந்த நாட்டின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெய்ரூட்டில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பதிலடி தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வ இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படாத நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் இதுகுறித்து அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்த உள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து ஈரானின் உச்ச தலைவரின் ராணுவ ஆலோசகர் கூறுகையில், போர் நிறுத்த மீறல்களையோ அல்லது லெபனானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பையோ பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஈரான் பலமுறை அறிவித்திருந்தது. இன்றிரவு ஆக்கிரமிப்பாளர்கள் அதற்கான பதிலை பெற்றுள்ளனர். இது அவர்கள் கொடூர செயல்களை கைவிடுவதற்கான ஒரு எச்சரிக்கை மட்டுமே. இஸ்ரேலின் ஒவ்வொரு புதிய செயலுக்கும் இன்னும் கடுமையான பதிலடியும் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அவசரமாக தொலைபேசியில் அழைத்து பேச அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேலும் எந்தவொரு பதிலடி தாக்குதலையும் நடத்தக்கூடாது என்று அவர் நெதன்யாகுவிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நான் இப்போதே பிபிலியை அழைத்து மேற்கொண்டு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லப் போகின்றேன். இஸ்ரேல் அதன் தாக்குதலை நடத்திய ஈரானும் அதன் தாக்குதலை நடத்தியது. இருதரப்பும் தங்களுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்துவிட்டன. நமக்கு இனி இன்னொரு தாக்குதல் தேவையில்லை என்று குறிப்பிட்டார். ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்து ட்ரம்ப் தனது கருத்தை பகிர்ந்து கொண்டார். ஈரானுக்கு நான் கூற விரும்புவது ஒன்றுதான், உங்கள் ஏவுகணையை செலுத்திவிட்டீர்கள், அது போதும். இனி மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இருப்பினும் ட்ரம்ப் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கும் திறன் கொண்டவர் அல்ல என்றும் பெரிய அளவிலான மோதலில் ஈடுபடுவதற்கான அரசியல் விருப்பம் அவரிடமில்லை என்றும் தெஹ்ரான் நம்புவதாக ஃபாக்ஸ் நியூஸின் ஈரானிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஈரான் இன்று வடக்கு இஸ்ரேலை நோக்கி 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. எனினும் அவை இரண்டும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக இடைமறித்து அளிக்கப்பட்டன. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்கள் காரணமாக இந்த வாரம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஈரான் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அப்பகுதியில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்ட பின்னரே மீண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவோம் என்றும் ஈரான் அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதால் உலக நாடுகள் இந்த நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அதற்கு வலுவான மற்றும் பயனுள்ள முறையில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் நப்தாலி பென்னட் வலியுறுத்தியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு திங்கட்கிழமை அதிகாலையில் தனது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் அவர் இந்த தடித்த வார்த்தைகளை பகிர்ந்துள்ளார். நப்தாலி பென்னட் தனது பதிவில், வெறும் கட்டுப்பாட்டுடன் இருப்பதோ அல்லது பேரளவில் அடையாளப்பூர்வமான பதிலடி கொடுப்பதோ, நமது குடிமக்களின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகும் நாம்
நாம் பலவீனமாக இருக்கின்றோம் என்ற தவறான செய்தியை எதிரிக்கு கடத்திவிடும். எனவே இஸ்ரேல் இந்த முறை மிகவும் வலுவாகவும் திறம்படவும் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது இஸ்ரேலுக்கு ஒரு சோதனையான தருணம். இஸ்ரேல் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் திறன் கொண்டு ஒரு இறையாண்மை மிக்க நாடா என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. இந்த முக்கியமான விஷயத்தில் இஸ்ரேலின் குடிமக்களாகிய நாம் அனைவரும் கட்சி பாகுபாடின்றி ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்றும் அவர் லத்தீன் மற்றும் எபிரேய மொழி கருத்துக்களுடன் விவரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற உலகத் தலைவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு மோதலை வளர்க்காமல் அமைதி காக்குமாறு கோரி வருகின்றனர். இச்சூழ்நிலையில் இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியல் தலைவர்களிடமிருந்து, குறிப்பாக முன்னாள் பிரதமர் பென்னட்டிடமிருந்து ஈரானுக்கு எதிராக கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் நெதன்யாங் அரசுக்கு அதிகரித்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் ஈரானுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ள நிலையில் நப்தாலி பென்னட்டின் இந்த அறிக்கை இஸ்ரேலின் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகளுக்கான எதிர்பார்ப்பை உலகரங்கில் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த நாட்டின் மீது வலுவான மற்றும் தீர்க்கமான தாக்குதலை நடத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படை முழு தயார் நிலையில் உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் திங்கட்கிழமை அதிகாலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தலைமை தளபதி இயால் ஜமீர் அரசாங்கத்திடமிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அடுத்த தருணமே இஸ்ரேலிய பாதுகாப்பு படை முழு வீரியத்துடனும் எதிரியை தாக்கும், இதில் எந்தவொரு சமரசமும் இருக்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஏற்கனவே இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் முன்னாள் பிரதமர் நப்தாலி பென்னட் ஆகியோர் அடையாளபூர்வமான பதிலடி இல்லாமல் ஈரானுக்கு பேரடி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் ராணுவ தளபதியின் இந்த அறிவிப்பு இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை தொடங்க என்பதை உணர்த்துகின்றது. ஒருபுறம் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் போரை தவிர்க்க தூதரக ரீதியாக முயன்று வரும் வேளையில், மறுபுறம் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலுக்கு பச்சை கொடி ஏந்தி காத்துக் கொண்டிருப்பதால் மத்திய கிழக்கில் எந்த நேரமும் போர் வெடிக்கும் என்ற பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய திடீர் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் அங்குள்ள தங்களது நாட்டு ஊழியர்களுக்கு அவசர பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று அமெரிக்க தூதரகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து அமெரிக்க அரசாங்க ஊழியர்களும் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் மறு அறிவிப்பு வரும் வரை வீட்டிலேயே இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஒருவேளை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க தூதரகம் தனது ஊழியர்களுக்கு இந்த அவசர உத்தரவை பிறப்பித்திருப்பது அப்பகுதியில் பாதுகாப்பு சூழல் எந்த அளவிற்கு மோசமடைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனமும் இப்போது திரும்பியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் புதிய உச்சத்தை தொற்ற நிலையில் இரு நாடுகளும் உடனடியாக பதற்றத்தை தணித்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஜெஃப்டே கூப்பர் திங்கட்கிழமை வலியுறுத்தியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய திடீர் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து உலக நாடுகளின் கவலையை பிரதிபலிக்கும் வகையில் அவர் இந்த தூதரக எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெஃப்டே கூப்பர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதற்காகவும் உலக வர்த்தகத்தை எவ்வித தடையுமின்றி முழுமையாக மீட்டெடுப்பதற்காகவும் இரு நாடுகளும் உடனடியாக போர் போக்கை கைவிட வேண்டும், ஒரு நீடித்த அமைதியான தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி தொடர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இஸ்ரேலின் உள்நாட்டு தலைவர்கள் ஈரானுக்கு பேரடி கொடுக்க வேண்டும் என்று நெதன்யாங் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் வேளையில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் போரை தவிர்க்க பேச்சுவார்த்தை ஒன்றை தீர்வு என வலியுறுத்தி வருகின்றன. இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பு சர்வதேச அரங்கில் நீடிக்கின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.